Good evening friends, welcome to your channel. நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். நம்ம ட்ரேடர்ஸ் நிறைய பேர் பணத்தை துவைக்கிறோம், பர்டிகுலர்லி பிகினர்ஸ் நிறைய பேர் பணத்தை வைக்கிறாங்கன்னு கோர்ஸ் தான் ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்னு ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டெக்னிக்ஸை நம்ம போட்டு வரோம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 ஃபவுண்டேஷன் பேசன்ஸ் பேசிக்காக என்னென்ன டிப்ஸு அதெல்லாம் நம்ம போட்டு வரோம். ஸோ இதில் 8 வீடியோ மேலே போட்டிருக்கோம். ஸோ இதில் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, சார்ட் இஸ் நாட் கிளியர், த ட்ரேட் இஸ் நாட் கிளியர். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, உங்களுக்கு ட்ரேடே கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்த்த ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது, ஆனால் ரொம்ப நேரம் போர்டிங் இருக்கும், சார்ட் வந்து கன்ஃபியூஸாக இருக்கும், ட்ரேட் எடுக்கலாம் நினைப்போம், கிட்டக்கு போய் போலான்னு போட்டு டக்குன்னு மாறும். ஸோ ஒரு கன்ஃபியூஸ் சார்ட் இருந்துச்சுன்னா நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், அந்த கன்ஃபியூஷன் சார்ட் உங்கள் எமோஷனை ட்ரிகர் பண்ணி நீங்கள் வந்து லாஸ்ட் ட்ரேட் இருப்பீங்க, அது கண்டிப்பாக லாஸ்ட்க்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, ப்ரொஃபஷனல் எப்படி டீல் பண்ணுவாங்க, அதுதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்படி சொன்ன மாதிரி இது ஒரு கால் ரெக்கமெண்டேஷனோ இல்லை ஒரு டிப்ஸோ கிடையாது. முழுக்க முழுக்க நாம் பிகினர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் சர்வேல ஆனதுக்கு உண்டான ஒரு சர்வைவல் தான் அது. வாங்க வீடியோவில் போகலாம். வாட் டஸ் சார்ட் கிளாரிட்டி மீன் அப்படின்றோம். சார்ட் கிளாரிட்டினா என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன டைரக்ஷனில் போகுது மார்க்கெட்டு, ஒரு புல்லிஷ்னா என்ன சொல்லுவோம், ஐரை வச்சுட்டே போகுது. பேரிஷ்னா என்ன சொல்லுவோம், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்னா லோயரில் வச்சுட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐரை வைக்கும் அடுத்தது. சரி, ஐரை வச்சுச்சு நம்ம அடுத்தது வந்து ஒரு ஃபுல் பேக்கில் லாங் சைடு போகலான்னு வச்சா டக்குன்னு அதை உடச்சு லோ வந்துடும். ஸோ லோ வந்துச்சு, அப்புறம் புட்ரேட் போகலான்னு பார்த்தா திருப்பி ஐக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போகும். சரி, சப்போர்ட்டில் இருக்கே, ஓகே இது நம்ம வந்து கால் சைடு போகலாம் அப்படின்னு போனால் சப்போர்ட்டை உடச்சிடும். சரி, உடச்சிச்சு நம்ம புட் சைடு தான் போகணும்னு பார்த்தா திருப்பி சப்போர்ட்டுக்கு மேலே போகும். ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஈவன் வாலட்டிலிட்டின்னு கூட நம்ம சொல்ல முடியாது, இல்லை சைட்வேஸும் சொல்ல முடியாது. சைட்வேஸான ஒரு மேலே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட பாட்டில் கட்டிட்டு போகும். இது அந்த மாதிரி இருக்காது, ஒரு டிசிப்ளினாக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டாக், அது வந்து ஒரு 10 செக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு செக்டாரும் ஒவ்வொரு விதமாக பிக்கப் பண்ணாகும். ஒன்று காலை பிடிச்சி இருக்கும், ஒன்று கையை பிடிச்சி இருக்கும், நம்ம சொல்லுவோம் விளாண்டுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ட்ரேட் எடுத்தால் நமக்கு கஷ்டம். ஏன்னா நமக்கு எது டைரக்ஷன் தெரியாது, ட்ரெண்டு தெரியாது, சப்போர்ட் தெரியாது, இன்ஃபேக்ட் ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக ட்ரேடு கிளியராக இல்லைன்னு அர்த்தம், சார்ட் கிளியராக இல்லைன்னு அர்த்தம். அப்போ ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதை மீறி எடுத்தால் என்ன ஆகும் பார்க்கலாம். why you should avoid unclear chart அப்படின்றோம். சார்ட் கிளியராகனா ஏன் அன்றைக்கி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம அந்த ஆப்ஷன் பையர் அப்படின்ற கான்செப்டுக்கே பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ரொம்ப கம்மி. எல்லாருக்கும் தெரியும், 2/3 கூட இல்லை, 1/3 தான் ப்ராபபிலிட்டி சக்ஸஸ். ஸோ நம்ம மாதத்தில் 20 நாள் நமக்கு ஒரு 8 நாள் 10 நாள் ட்ரெண்ட் கிடைச்சாலே ஓகே. அதுலேயும் டைரக்ஷனலாக ட்ரெண்டாக போகும் பார்த்தா ஒரு 4 நாள் தான் போகும், மீதி நாள் சைட்வேஸில் போகும். ஆனால் நமக்கு வந்து என்னைக்கு ட்ரெண்டாக போகுது, என்னைக்கு சைட்வேஸில் போகுது நமக்கு தெரியாது, என்னைக்கு டொக்கோடிக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம ஆஸ் யூஷுவல் 9 காலுக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி வந்து உட்காந்துருவோம். ஸோ நமக்கு ஆனால் ட்ரேட் கிடைக்குமா, ட்ரேட் கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு செட்டப்பில் இருப்பாங்க. சில பேர் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இருப்பாங்க, சில பேர் ரிஜெக்ஷன் பிளாக் பேஸ் பண்ணி இருப்பாங்க, சில பேர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க, அந்த கான்செப்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப போர்டம் ஜாப். ட்ரேட் கிடைக்கலன்னா சம்டைம்ஸ் 12 மணி 1 மணி ட்ரேட் கிடைக்காது. நாமளே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த நேரத்தில் சார்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நிறைய ஏற்கனவே ஆப்ஷன் பேஸ் ஹோமோட்டிவிட்டு அவாய்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது சார்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும், உங்களால் ஒரு 9:30 மணி 9:00 பார்ப்பீங்க, கால் சைடு போதும் நினைச்சு பிளான் பண்ணுவீங்க, நம்ம புல்லிஷாக இருக்குது மார்க்கெட், கால் சைடு போகலான்னு பிளான் பண்ணுவீங்க. சரி, ட்ரேட் எடுப்பீங்க, ஆனால் அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா கீழே விழும். ஸோ அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்னா ஸ்ட்ரக்சர் மாறுற மாதிரி இருக்கும். அப்புறம் அது மார்க்கெட் மாறுது, அப்போ புல்லிஷா பேரிஷ் வந்துருதா, நம்ம வேணா எக்ஸிட் ஆகிடலாமான்னு ஸ்டாப் லாஸ் முன்னாடியே யோசிப்பீங்க. ஆனால் எடுக்கலாம் நிற்கும் போது பார்த்தா திருப்பி மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும், நம்மளால் டிசிஷன் எடுக்க முடியாது, ஈவன் எடுத்த ட்ரேட்லேருந்து வெளில வரவும் முடியாது. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே தீட்டா டிகே ஆகி ப்ரைஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சார்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா ட்ரேடரும் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், லாஸ் தான் வரும். இதே சுச்சுவேஷனை ப்ரொஃபஷனல் லெவல்ஸ் எப்படி டீல் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஸோ சார்ட் கிளியராக இல்லை அப்படின்னா என்னென்ன சினரிஸ்லாம் பார்த்தோம். அப்படி சார்ட் கிளியராக இருக்கும்போது ட்ரேட் எடுக்கக்கூடாது, எடுத்தால் என்ன லாஸ் ஆகணும்னு பார்த்துட்டோம். ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் இதே சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு சார்ட்டில் கிளாரிட்டி இல்லை எடுக்க மாட்டாங்க.
அவங்களுக்குன்னு ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க. அந்த செட்டப்பில் உங்களோட கன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சாதான் அவங்க ட்ரேட் எடுப்பாங்க. நாமளே ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு நிறைய காரணம் இருக்கும். வெறுமே சப்போர்ட்டில் இருந்தால் நான் கால் ஆப்ஷன் எடுப்பேன், ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் புட் ஆப்ஷன் எடுப்பேன் இருக்கக்கூடாது. தட் ஷுட் பி சம் ப்ரைஸ் கன்ஃபர்மேஷன், ஒரு ஓஏ, ஒரு ஏதாவது ஒரு 2-3 பாயிண்ட்ஸாக நம்ம வச்சுக்கணும். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்ட் லைனில் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு 4-5 ட்ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அப்போ தான் ஹை ப்ராபபிலிட்டி. அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் சார்ட்டில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியுது. சார்ட்டில் கிளாரிட்டி இல்லையா, கண்டிப்பாக கிளாரிட்டி இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிட்டு அன்றைக்கி ட்ரேடே பண்ணாதீங்க. ஈவன் 2 மணி 3 மணி ஆனாலும் அன்றைக்கி உங்களுக்கு இந்த கிளாரிட்டி இல்லைன்னா எடுக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் என்றைக்கும் இருக்கும், நாம் இருப்போம் தான் தெரியும். இன்னையோட மார்க்கெட் முடிய போகுது. இது ஒன் டே மேட்ச் இல்லை, 2020 மேட்ச் இல்லை. திருப்பி அடுத்த வருஷம் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. திருப்பி நாளை காத்தால 9 நாளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். ஆனால் நாளை காத்தால நம்ம பண்ணுறதுக்கு நம்மகிட்ட பணம் இருக்குமான்னு தெரியாது. அதனால் there is always next trade is available, but we have to be available in the market. அதனால் கிளாரிட்டி இல்லையா, பரவாயில்ல விட்டுருங்க, இதோட போயிட போகுது. அந்த மைண்ட் செட்டை வச்சுட்டு கிளாரிட்டின்னா ட்ரேட் இல்லை அப்படின்றது ஆக்டிவாக இருக்கணும் அவசியம் இல்லை, சிம்பிளாக இருக்கணும். இந்த மைண்ட் செட் தான் ப்ரொஃபஷனல் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணால் நமக்கும் லாஸ் வராமல் இருக்கும், ப்ராபர்ட்டி சக்ஸஸ் அதிகமாகும். ஸோ ஒரு ட்ரேடருக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா கான்ஃபிடன்ஸ், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி. இந்த 3 ரொம்ப முக்கியம் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்க்கு. அந்த 3 எப்போ கிடைக்கும்னா சார்ட்டு கிளியராக தான் கிடைக்கும். சார்ட்டு கிளியராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வரும். லாஸ் இருந்ததுன்னா கான்ஃபிடன்ஸ் போயிடும். லாஸ் அதிகமாச்சுன்னா ரிவெஞ்ச் ட்ரேட் இருக்கும். ரிவெஞ்ச் ட்ரேட் இருந்துச்சுன்னா டிசிப்ளின் போயிடும். ஸோ ப்ராஃபிட்டில் கன்சிஸ்டன்சி இருக்காது, டோட்டலாக உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இந்த 3த்துக்கும் பில்டப் வந்து சார்ட் கிளியராக இருக்கணும். ஸோ சார்ட் கிளியராக இருந்தால் நீங்கள் ட்ரேட் இல்லை, there is no clarity, there is no trade. அந்த மைண்ட்ஸோட ட்ரேட் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவீங்க. ஐ திங்க் இந்த வீடியோ தெரியும் நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். சீக்கிரத்தில் மற்றொரு ஆப்ஷன் வீடியோஸ், ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன்.